டாக்டர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவச் செடிகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக நாம் எவ்வாறு அவருடைய ஒழுங்கின் கீழ் வருகிறோம் என்பதற்கு இது ஒரு அழகான படமாகும். கர்த்தருடைய விருப்பம் ஒவ்வொரு விசுவாசியும் கனியுள்ள வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். திராட்சை கொடியை ஒவ்வொரு வருடமும் சுத்தம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது அதிக பலனை தரும். இப்படியாக நாமும் நம்முடைய ஜீவியத்தில் தேவனுக்காக ஏதேனும் கனி கொடுக்க வேண்டுமானால் நாம் சோதனைகளையும் பாடுகளையும் கடந்து வர வேண்டும். முழு கொடியும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. கிளைகள் தாறுமாறாக வளர அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த அனைத்து பாடங்களையும் தேவனுடைய வீட்டில் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜெருசலேமின் நன்மையை காண்பாய். சியோன் பரலோக சபையை பற்றி பேசுகிறது. ஜெருசலேம் இந்த பூமியில் உள்ள சபையை பற்றி பேசுகிறது. கொடிக்கு பலமான உரம் மற்றும் பலமான ஊன்றுகோல் தேவை. அதுபோலவே நமக்கும் ஜபம், ஆராதனை மற்றும் வேத ஆராய்ச்சி இவைகள் தேவையாகும். உடன் விசுவாசிகளாக நாம் ஒன்று கூடும்போது நமது உள்ளான மனிதனில் பலப்படுகின்றோம். அவருடைய வீட்டில்தான் நமது சுமைகள் நீக்கப்பட்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டு வாழ்க்கை அவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டதாகிறது. நாம் ஒன்றாக இருக்கும்போது அவருடைய சமூகத்தை மிகவும் பலமாக உணர்கின்றோம் மற்றும் எதிரியின் காணக்கூடாத மற்றும் காணாத சாதனங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். மற்ற விசுவாசிகளின் அன்பும் ஒத்துழைப்பும் ஜபமும் ஐக்கியத்தின் மூலமும் நாம் நமது சோதனைகளை வெல்ல முடியும். நம்முடைய சக தேவ பக்தியுள்ள நண்பர்களோடு நம்முடைய சந்தோஷங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். உலக நண்பர்கள் பெரும்பாலும் தங்கள் நட்பில் தவறான நோக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு பரிசை வழங்கினால் அதற்கு பதிலாக வேறு சிறந்த ஒரு பரிசை அவர்கள் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இந்த வகையான அன்பும் ஐக்கியமும் நம் வாழ்வில் அதிக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. சபையின் ஒழுங்கின் கீழ் நாம் வரும்போது சத்ரு தன் முழு ஆவேசத்தோடு நம்மை எதிர்க்கிறான். சங்கீதத்தின் புஸ்தகம் 129வது சங்கீதத்தின் முதல் 2 வசனங்கள் தேவ ஜனங்கள் எப்படி எல்லாவிதமான பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறது. தேவன் சத்ருவை தோற்கடித்து சபையின் மூலம் அவருடைய மகிமையையும் அன்பையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். எனவே ஒரு சபையாக அவர் சரீரமாக நாம் ஒன்றாக இருப்பதன் மூலம் சத்ருவின் தாக்குதலிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம்.